இந்த இரவு வேளையில் முக்கியமாங்க போலியான சில சூழல்கள் நம்மளை சுற்றி இருக்கும். உண்மை எது, போலி எது, அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பழகவும் பேசவும் நம்ம ஒவ்வொரு உறவுகளையும் வளர்க்கவும் நினச்சிட்டோன்னா நிம்மதியான தூக்கம் உண்மையாகவே வந்துடுங்க. ஏன்னா இங்கே போலிகளை கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதை மையப்படுத்தி இந்த இரவு ஒரு 10 ஜெப குறிப்புகளை தெய்வ கிருபையில் எடுத்திருக்க. நோட் பண்ணிக்கிங்க, ஜெபமெண்ட் படுங்க. தேவன் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் போலிகளை அகற்றுவார். அதாவது உண்மையை அறிகிற ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, பொய்யிலிருந்து உண்மையை பிரித்தெடுக்கிற ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அதை தெளிவாக தெரிகிற ஞானத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிச்சுட்டு படுங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். தவறான நம்பிக்கை எங்கள் வாழ்க்கையிலிருந்து நீக்கப்படணும். அதாவது பொய்யான நம்பிக்கைகள் இருந்து எங்கள் வாழ்க்கை பாதுகாக்கப்படணும்னு சொல்லி ஜெபிச்சுட்டு படுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். சரியான மனிதர்கள், மெய்யான மனிதர்களை அடையாளம் கண்டுகொள்ளுகிற, அருகில் உள்ளவர்கள்லாம் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கிற ஒரு கிருபையை கொடுங்கப்பான்னு சொல்லி ஜெபிச்சுட்டு படுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அதாவது வஞ்சக பாதுகாப்பிலிருந்து, போலியான மனிதர்களுடைய தாக்கத்திலிருந்து மறைமுகமாக அவங்க நம்மளோடு சிரிச்சுட்டு இருப்பாங்க, மறைமுகமாக செய்வாங்க. அதிலிருந்து ஒரு மீட்பை கொடுங்கப்பான்னு ஜெபிச்சுட்டு படுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உண்மையான உறவுகள் எங்கள் வாழ்க்கையில் வளரட்டும் ஆண்டவரே, உருவாகட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிச்சுட்டு படுங்க. தேவன் உங்களை பாதுகாப்பார். உங்கள் பிள்ளைகளுடைய வழிநடத்துதல்லாம் தவறான நண்பர்களை சூஸ் பண்ணாமல் உண்மையான நண்பர்களை தேர்வு செய்கிற அந்த கிருபை அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிட்டு படுங்க. தேவன் பெரிய காரியத்தை செய்வார். தேவனை நம்புகிற விசுவாசம், மனிதனை விட கர்த்தர் அதிகமாக நம்பணுன்ற அந்த தைரியம், அந்த தன்னம்பிக்கை நமக்குள்ள வளரணும்னு சொல்லி ஜெபிச்சுட்டு படுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏமாற்றத்தை கண்டிப்பாக தவிர்க்கிற சூழலை கர்த்தர் நமக்கு கொடுக்கணும். ஏன்னா பொய்யான விஷயங்கள் எவ்வளவா இருந்தாலும் ஜெயிப்புன்னு சொல்லி ஜெபிச்சுட்டு படுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நேர்மைக்கான வழியை கேட்டு ஜெபம் பண்ணுங்க. தேவன் அப்படியே உங்களை சகலவித நேர்மையிலையும் நிச்சயமாக நடத்துவார். மனிதர்களுக்கு முன்மாதிரியாக தேவன் வைப்பார். கடைசியாக 400 பேர் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, எலியா ஒரு பக்கம் இருக்காரு. ஆனால் அவர் போலியை நம்பலை, தேவனை நம்பினார். இந்த நம்பிக்கையான காரியம் உங்களுக்குள்ளே இருக்குன்னா ஜெபம் பண்ணிட்டு இந்த இரவு படுங்க. நிம்மதியாக இருப்பீங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென்.